Exercise 5.5 question number 1 construct the following angles using ruler and compass only. Okay, நம்ம angles வந்து ஃபார்ம் பண்ணணும். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். எக்ஸசைஸ் 5.4 வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்போம்னா ஆங்கிள்ஸ் வந்து ப்ரொடக்டரை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ப்ளாட் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணணும், ஆங்கிள்ஸ் யூஸிங் ரூலர் அண்ட் காம்பஸ் பண்ணி, காம்பஸையும் ரூலரையும் மட்டும்தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா, அது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல எவ்வளோ டிகிரிக்குன்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. 60 டிகிரி. ஓகே, ஸோ முதல்ல ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இட் இஸ் பி சி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுல் லைன் கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்க்கு பேர் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம பின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஆக்சுவலாக நம்ம தான் ஆங்கிள்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்மளாம் ஒரு அசம்ஷன், நம்மளாம் ஒரு மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம். ஒரு 1.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணணும் மேலே மட்டும். இந்த லைனில் இந்த நம்ம ட்ரா பண்ண பார்த்திங்களா, இந்த லைனில் வர மாதிரி ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அதே சேம் மெஷர்மெண்ட்ஸில் இந்த சைட்லேருந்து ஒரே ஒரு ஆர்க். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய 60 டிகிரிக்கான ஆங்கிள். இட் இஸ் 60 டிகிரி. நம்ம இங்கே என்ன பண்ணல, ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணாமல் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் வேணால் செக் பண்ணி கூட பார்க்கலாம். ப்ரொடெக்டரை வச்சு இந்த சென்டரை இங்கே ப்ளாட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்திங்களா, இது வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த 60 டிகிரி லைன் பார்த்திங்களா, எக்ஸாக்டாக இந்த லைன் வழியாக பாஸ் ஆகும். இது நீங்கள் எக்ஸாமுக்கு சும்மா செக் பண்ண வச்சுக்கோங்க. பட் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ப்ரொடெக்டரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த சம்மில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா 120 டிகிரி. ஸோ 120க்கு இதே மாதிரி நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கவனிங்க, அதே மாதிரி ஒரு லைன் முதல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இட் இஸ் பி சி. என்ன பண்ணுங்கள், நான் ஆக்சுவலாக அதே சேம் மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். பியில் வச்சுட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். நம்ம 60க்கு பண்ண மாதிரியே தான் ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். நம்ம 60க்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒன் டைம் மட்டும் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இது வரைக்கும் கட் பண்ணிட்டோன்னா இது என்னது 60. 120 எப்படி எழுதிக்கலாம், 60 + 60யாக எழுதிக்கலாம். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது, 60 இருக்குது. அப்போ திரும்ப என்ன பண்ணலாம், இங்கேருந்து இன்னொரு லைனு கட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இதனுடைய லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 120 டிகிரியாக இருக்கும். ஸோ இட் இஸ் 120 டிகிரி. இட் இஸ் ஆங்கிள் ஏ. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்களா, ப்ரொடெக்டரை வச்சுட்டு பாருங்கள். நான் இங்கே பாயிண்ட் வச்சுருக்கேன். இந்த லைன் எங்கே இருக்குது, கரெக்டாக அந்த 120 லைன் இங்கே யாரோ இங்கே உள்ளே இருக்குது. உங்களுக்கு லைன் வந்து ஷார்ட்டாக பண்ணதால் உங்களுக்கு தெரியல, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறது பாருங்கள், கீழே இருக்குது. இந்த 120 வந்து எக்ஸாக்டாக வரும். ஸோ ஒன் டைம் மட்டும் கட் பண்ணி இங்கே நம்ம லைன் ஃபார்ம் பண்ண, இதுக்கு பேர் என்ன 60 டிகிரி. அது திரும்பவும் இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிவிடும், ஒரு நீடல் வச்சு இன்னொரு ஆர்க் கட் பண்ணோம் அப்படின்னா இது 120 டிகிரி. இந்த தேர்ட் ஒன் பாருங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. யூ ஹாவ் எனி ஐடியா? தேர்ட் சப்டிவிஷன் 30 டிகிரி. நமக்கு இங்கே என்ன தெரியும், 60 ட்ரா பண்ண தெரியும். 60க்கு நடுவில் எப்படி பண்ணலாம், ஆக்சுவலாக நமக்கு லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம், பைசெக்ட் பார்த்தோம். அந்த 60யை நம்ம 2ஆல் 60க்கு நம்ம என்ன பண்ணலாம், பைசெக்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா we get 30 டிகிரி. இங்கே பாருங்கள், முதல்ல ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்டர்ஸ் பி, இட் இஸ் ஏ. நெக்ஸ்ட்டு காம்பஸில் அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றவே இல்லை. லிசன், நம்ம எனி மெஷர்மெண்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, கட் பண்ணிட்டேன். நான் இங்கேருந்து இங்கே ஒரு வாட்டி கட் பண்ணேன் அப்படின்னா இதோடைய ஆங்கிள் என்ன, எஸ் இதனுடைய லென்த் எவ்வளோ அப்படின்னா 60 டிகிரி. முதல்ல இதை ப்ளாட் பண்ணிக்கலாம்.
60 இது நமக்கு தேவையே இல்லை. ஆக்சுவலாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா 30 டிகிரி தான் தேவை. இப்போ இந்த 60யை 60ல் பாதி ஐ மீன் 60 டிகிரி டிவைட் பை 2 தான் என்னது 30 டிகிரி. ஓகேவா? அப்போ அந்த 60 and 2ஆல் டிவைட் பண்ண என்னவாகும், எனக்கு 30 வந்துடும். இங்கே 2ங்கிறது என்ன அப்படின்னா பைசெக்டார். என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பைசெக்டார். பைசெக்டார் நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இந்த மெஷர்மெண்ட் அப்படியே மாற்றாமல் என்ன பண்ணணும், இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணணும் அண்ட் இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட், ஸோ இதுதான் இங்கே ஏ. ஸோ இது நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக 30 டிகிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட் வந்து இந்த மிடில் இருக்கணும். என்னோடய லைன் வந்து பாருங்கள், இந்த லைன் இங்கே கரெக்டாக இருக்குது. இப்போ 30 டிகிரியோட லைன் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக எனக்கு இங்கே 30 டிகிரியோட லைன் வந்து எனக்கு கரெக்டாக வருது. இது எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. 60க்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பைசெக்ட் கண்டுபிடிக்கிறோம். இந்த பைசெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸசைஸ் 5.4ல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிக்கு எப்படி பண்ணலாம், எனி ஐடியா? 90 எந்த ரெண்டு ஆங்கிள்ஸ்க்கு இன் பிட்வீனாக இருக்கும் அப்படின்னா கவனிங்க, 60க்கும் 120க்கும் இன் பிட்வீனில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 90 வந்து இருக்கும். 60க்கும் 120க்கும் இன் பிட்வீனாக 90 இருக்கும். எப்படி மிஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள் 70 18ங்களா, அந்த 2 நம்பர் இருக்கா, இங்கே 110 100. ஸோ இப்போ என்ன நடுவில் இருக்குது, 90 தான் நடுவில் இருக்குது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 60க்கும் 120யும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம பைசெக்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா 90 கிடைக்கும். ஸோ பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் பி, இட்டு சி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துகிட்டு ஒரு ஆர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டோமா, முதல்ல இங்கேருந்து இங்கே ஒரு வாட்டி கட் பண்ணால் இதுக்கு பேர் என்ன 60 டிகிரி. இந்த 60லேருந்து இன்னொரு டைம் கட் பண்ணால் இதுக்கு பேர் என்ன 120 டிகிரி. இப்போது 60க்கும் 120க்கும் இன் பிட்வீனாக என்ன இருக்குது 90 இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணும், பைசெக்ட். So it is 90 degree angle E. Next subdivision 45 degree. 45 degree எதுக்கு நடுவில் இருக்கும், 90/2 தான் என்னது 45 degree. 2 means என்ன பண்ணும், பைசெக்டார் பண்ணும். ப்ரீவியஸ் சம்மில் தான் நம்ம என்ன பார்த்தோம், 90 டிகிரி எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி முதல்ல என்ன பண்ணிக்கலாம், 90 டிகிரி முதல்ல நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பி சி, காம்பஸ் எடுத்துக்கோங்க. சிக்ஸ்டி 120. இப்போ இது ரெண்டுத்துக்கும் பைசெக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், எஸ். அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா 90. இப்போது நம்ம 90க்கும் இந்த 0க்கும் இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம், இப்போ பைசெக்ட் பண்ணோம். இப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும் 90. இப்போ நான் இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த 90 பாயிண்ட்டையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல 90க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பைசெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பைசெக்ட் நமக்கு என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி நமக்கு ஒரு லென்த் இருக்குது. ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு ஆர்க்கு, இங்கேருந்து ஒரு ஆர்க்கு. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு 45 டிகிரி.
ஸோ எக்ஸாக்டாக 45 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 150 டிகிரிக்கு பார்க்க போகிறோம். 150 எங்கே இருக்கும் அப்படின்னா 120 டிகிரிக்கும் 180 டிகிரிக்கும் இன் பிட்வீனில் என்ன இருக்கும் அப்படின்னா 150 டிகிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி நமக்கு 120 டிகிரி போட தெரியும். ஸோ முதல்ல ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து பாயிண்ட்டு BC காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் 60. செகண்ட் ஆர்க் என்னது 120. அப்போ இந்த லைன் என்னது 120. அப்போது நம்ம ட்ரா பண்ணக்கூடிய லைன் எது இருக்கணும், இங்கே 120க்கும் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இதுதான் 180. இப்போ 120க்கும் இந்த 180க்கும் நடுவில் தான் இந்த ஆங்கிள் வந்து நமக்கு இருக்கும். ஸோ நடுவில் அப்படின்னா என்ன அர்த்தம், பைசெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பைசெக்டாக நமக்கு ஆல்ரெடி பண்ண தெரியும். என்ன பண்ணணும், ஒரு ஆங்கிள் இப்படி மார்க் பண்ணணும். இதிலேருந்து ஹாஃபு, இதிலேருந்து ஹாஃப். இப்போ இந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபுல் லென்த்தை நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 150 டிகிரி இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 0 இங்கே வந்து இந்த பாயிண்ட் மிடில் பாயிண்ட் வச்சுருக்கேன் சென்டராக. இந்த லைன் இங்கே இருக்குது, இந்த சைடில் தான் பார்க்கணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 140 150 டிகிரி இந்த லைனில் பாஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் 7th சப்டிவிஷன் 135 டிகிரி. இந்த 135 டிகிரி எங்கே இருக்கும், ஸோ 90க்கும் 120க்கும் 150க்கும் நடுவில் இருக்கும். ஓகேங்களா, அப்போது நம்ம 120 கண்டுபிடிச்சிட்டோம். 130. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆங்கிள் பைசெக்டர். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம சேம் பண்ணிவிட்டு கடைசி என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு பைசெக்டார் பண்ணோம் அப்படின்னா we get 135. ஸோ பாருங்கள், முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம 120யும் கண்டுபிடிக்கணும், 150யும் கண்டுபிடிச்சிடணும். ஸோ ஒரு லைன் it is BC. முதல்ல நம்ம 120 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்க் வந்து 60, செகண்ட் ஆர்க் வந்து 120. அப்போது இதோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா 120. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், 150 எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த 120க்கும் இந்த 180க்கும் மிடில் தான் அது இருக்கும். ஓகேங்களா, மிடில். அப்போது பைசெக்ட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு பேர் வந்து 150 லைன், இது 120 லைன். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பைசெக்டர். பைசெக்ட் பாருங்கள், நம்ம சேமாக வச்சுருக்கிறதால ஆக்சுவலாக அதே ஆர்க்கில் கட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டையும் இதையும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ இப்படியே ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த லைன் இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 135 இருக்கும். ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள், இந்த சென்டரை இந்த சென்டரோட வச்சுக்கோங்க, இந்த லைன் வந்து உங்களுக்கு இந்த லைனோட வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 0 10 20 30 40 50 60 70 80 90 100 110 120 130 35. ஓகேங்களா, நமக்கு எக்ஸாக்டாக 135 வந்து வந்திருக்கு. தேங்க்யூ.